வெல்கம் டு லேர்ன் பாசிட்டிவ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற சம் பார்த்தீங்கன்னா ஒரு parallelogram law of force ஓட சம் தான். ஸோ determine the angle between two equal force F when their resultant equal to R equal to F. ரிசல்டன்ட் கொடுத்துட்டாங்க. ரிசல்டன்ட் வந்து R equal to Fனும், ஸோ two equal forces ஓட வேல்யூ Fனு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது law of parallelogram வந்து இது P இது Q அப்படின்னா இதோட ரிசல்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து லா ஆஃப் பேரலோகிராம். அப்போ ரிசல்டன்ட்டோட வேல்யூ எஃப், பியோட வேல்யூவும் எஃப், கியூவோட வேல்யூவும் எஃப். ஓகேங்களா? ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. அப்போ பேரலோகிராம் லா ஆஃப் தியரி பார்த்தீங்கன்னா ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு பி ஸ்கொயர் ப்ளஸ் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 2pq காஸ் தீட்டா. ஸோ தீட்டான்றது இந்த வேல்யூ. ஸோ தீட்டா நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு எஃப் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ பிக்கு பதிலாக எஃப் போட்டால் கியூ பதிலாக எஃப் போட்டால் அதே மாதிரி தான் பிக்கு எஃப் கியூக்கு எஃப் காஸ் தீட்டா அப்படியே போட்டாச்சு. ஆர் ஸ்கொயருக்கு பதிலாக எஃப் ஸ்கொயர் இங்கே போட்டிருக்கேன். ஓகேங்களா? அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2f ஸ்கொயர் ப்ளஸ் f into f ஸ்கொயர் 2f ஸ்கொயர் காஸ் தீட்டா. ஸோ இப்போ இது எல்லாத்துலேயும் காமனாக நம்மளுக்கு இருக்கிறது பார்த்தீங்கன்னா எஃப் ஸ்கொயர். அப்போது இந்த ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுட்டோம் அப்படின்னா டிவைட் ஈக்குவேஷன் 1 பை எஃப் ஸ்கொயர். அப்போது எஃப் ஸ்கொயர் டிவைடு பை எஃப் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2f ஸ்கொயர் டிவைடு பை எஃப் ஸ்கொயர் ப்ளஸ் 2f ஸ்கொயர் டிவைடு பை எஃப் ஸ்கொயர் காஸ் தீட்டா. ஸோ இப்போ எஃப் ஸ்கொயர் எல்லாமே நம்மளுக்கு கேன்சல் ஆகுது. ஓகேங்களா? அப்போது 1 ஈக்குவல் டு 2 ப்ளஸ் 2 காஸ் தீட்டா. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 வந்து காமனாக இருக்குது. அப்போது 1 ஈக்குவல் டு 2வை காமனாக வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா 1 ப்ளஸ் காஸ் தீட்டா, அதாவது 1 ப்ளஸ் 1 காஸ் தீட்டான்னு வரும். 1 இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் தீட்டா தான். ஓகேங்களா? ஸோ இப்போ 2வை மல்டிப்ளைல இருக்குது ஈக்குவல் டு இந்த இடத்துல வந்தால் டிவைடு. ஸோ 1/2 ஈக்குவல் டு 1 ப்ளஸ் காஸ் தீட்டா. 1 ப்ளஸில் இருக்குது இந்த பக்கம் வந்தால் மைனஸ். அப்போது 1/2 மைனஸ் 1 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இப்போ இந்த மைனஸ் 1 பார்த்தீங்கன்னா 1 டிவைட் பை 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ கீழே டினாமினேட்டர் ஈக்குவலாக கொண்டு வரணும். அப்போது கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன்னா மேலேயும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ பார்த்தீங்கன்னா 1/2 மைனஸ் 2/2 காஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இப்போ நியூமரேட்டர் ரெண்டும் சேம். அப்போது 2 1 மைனஸ் 2 ஈக்குவல் டு காஸ் தீட்டா. அப்போ வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 1/2 ஈக்குவல் டு cos theta. minus 1/2 value minus 0.5 equal to cos theta. theta மட்டும் வச்சுட்டு cos இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தோம்னா cos inverse minus 0.5 equal to theta. அப்போ cos inverse minus 0.15 ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 120 டிகிரி வருது equal to theta. அப்போ theta ஓட வேல்யூ 120 டிகிரி. ஸோ இந்த ரிசல்டன்ட்டோட வேல்யூ ஆங்கிளோட ரிசல்டன்ட் மேட் பண்ணியிருக்க ஆங்கிளோட வேல்யூ 120 டிகிரி. டிட்டர்மைன் த ஆங்கிள். ஸோ ஆங்கிள் தான் நம்மளுக்கு கண்டுபிடி சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.